ஹாய்ங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ நான் போடுற வீடியோ உங்களை வந்து சென்றடையும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. அந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன். வாங்க இந்த ஸ்டோரி கேட்போம். நம்ம பில்கேட்ஸ் இருக்கார்ல, அவரு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த கம்பெனியான மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு புதிய சேர்மனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 5000 பேர் கலந்து கொண்டாங்க. அந்த 5000 பேரில் நம்ம ஊர் ராமசாமியும் ஒரு ஆளுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5000 பேர்த்தையும் ஒரு பெரிய ஹாலில் அசம்பிள் பண்ண சொல்லியிருக்காரு பில்கேட்ஸ். எல்லாம் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் பில்கேட்ஸ் உள்ளார வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்த எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல அவர் கேட்குறாரு, இந்த இன்டர்வியூக்கு வந்தவங்கள யார் யாருக்கெல்லாம் ஜாவா தெரியாதோ அவங்க எல்லாம் இந்த இன்டர்வியூவில் கலந்துக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் எல்லாம் வெளியில் போயிடுங்க தெரியாதவங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2000 பேர் பார்த்தீங்கன்னா ஜாவா தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ரூம் விட்டு வெளில போயிட்டாங்க. நம்ம ராமசாமி அப்போ என்ன யோசிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நம்ம எப்படா இது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சரி உட்காந்து பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் போகாமல் அந்த ஜாவாவே தெரியாமல் அந்த ரூம்குள்ளார உட்காந்துருந்தார். இப்போ அடுத்த கேள்வியாக பில்கேட்ஸ் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது உங்களுக்கு அடியில் வேலை பார்க்க வைத்த அனுபவம் இல்லாத நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஹாலை விட்டு போயிடுங்க, நீங்களும் இந்த இன்டர்வியூக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் சொல்கிறாரு. அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் வெளில போகிறாரு. பட் நம்ம ராமசாமி அதே இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமசாமி நம்ம இது வரைக்கும் ஒரு ஆளை கூட நமக்கு அடியில் வச்சு வேலை பார்த்ததில்லை, அவ்வளோ ஏங்க நம்ம எரும மாடை கூட நம்ம மேய்ச்சது இல்லையே, நம்ம எப்படா அதுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு பரவாயில்ல உக்காந்துட்டோம் பார்த்துக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் ராமசாமி அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த கேள்வியாக பில்கேட்ஸ் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீதி உள்ள ஆளுங்களில் யாரெல்லாம் எம்பிஏ டிகிரி படிக்காதவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் வெளியில் போயிடுங்க, நீங்களும் இந்த இன்டர்வியூக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் வெளில போடுறாங்க. அப்பையும் ராமசாமி அதே இடத்துல அதே மாதிரியே உட்காந்துருக்காரு. பட் ராமசாமி ஒரு இன்ஜினியர் மட்டும்தான் படிச்சிருக்காரு, அவர் எம்பிஏலாம் படிக்கவே இல்லை. ராமசாமி என்ன ஓடிட்டு இருந்தால் நம்ம இன்ஜினியரை இவ்வளோ தட்டி தட்டி படித்து கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி கடைசி செமஸ்டரில் எல்லா அரியரையும் கிளியர் பண்ணுமே, நம்ம இப்போ எம்பிஏ படித்தோம் என்னடா பண்ணுறது, சரி பரவாயில்ல வந்துட்டோம் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல மறுபடியும் ராமசாமி உட்காந்தே இருக்காரு. இப்போ அடுத்த கேள்வியா பில்கேட்ஸ் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, செர்போ குரோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மொழியை சொல்லி இந்த மொழி யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க மட்டும் ஹாலில் இருங்க, மீதி உள்ள வெளியில் போயிடுங்க, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பையும் பார்த்தீங்கன்னா மீதி உள்ள 500 பேரில் 498 பேர் வெளில போயிடுறாங்க. மீதம் உள்ள 2 பேர் தான் இருக்காங்க. அதில் நம்ம ராமசாமியும் ஒன்று, அவரு பக்கத்தில் இன்னொரு ஆள் உட்காந்துருக்காரு. இப்போ பில்கேட்ஸ் வந்து அந்த 2 பேர்த்துக்கு பக்கத்துலேயும் வந்து 2 பேர்த்துக்கும் கை கொடுத்து இத்தனை பேரில் நீங்கள் 2 பேர் மட்டும் தான் செலக்ட் ஆகிறீங்க, வெரி குட் கங்க்ராச்சுலேஷன். பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும், நீங்கள் 2 பேரும் செர்போ குரோட்டா மொழியில் உரையாடுறத நான் பார்க்கணும் கடைசியாக, அப்போ தான் வந்து இந்த இன்டர்வியூ முழுமையடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ராமசாமி திருன்னு முழிக்கிறாரு, நமக்கு இங்கிலீஷை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாதுடா தமிழை தவிர அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறாரு. பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருக்கிறவர்கிட்ட திரும்பி அமைதியாக ராமசாமி கேட்குறாரு, சார் நீங்கள் எந்த ஊர் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரு நம்ம மதுரை பக்கம் தான் சார் அப்படின்னு சொல்லி அவரும் தமிழ்லேயே பதில் சொல்கிறாரு. ராமசாமி ஆச்சரியப்படுறவு, நீங்களும் தமிழன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 தமிழனும் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராமசாமி பக்கத்தில் உள்ள நபர்கிட்ட, சார் செர்போ குரோட்டான்னு சொன்னார் ஒரு லாங்குவேஜ், அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, யாருக்குங்க தெரியும், எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான், அதுவும் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா தரிட தத்தம் போடும், எனக்கு எந்த மொழியும் தெரியாதுங்க அதை தவிர அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஓ அப்போ உங்களுக்கும் அந்த மொழி என்னன்னு தெரியாமல் தான் உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ராமசாமி ஆச்சரியப்படுறாரு. ஆமாங்க அதே தான். சரி அதை விடுங்க, மீதி ஒரு 4 கொஸ்டின் கேட்டாரு குவாலிஃபிகேஷனுக்கு, இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி ராமசாமி பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்குறாரு. யாருக்குமே இருக்கு, கடைசி வரைக்கும் உட்காந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் தான் ராமசாமி யோசிக்கிறாரு, ஓ நீங்களும் என்ன மாதிரி தானா அப்படின்னு சொல்லி ராமசாமி ரியலைஸ் பண்ணுறாரு. என்னங்க நம்ம தமிழர்கள் 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எந்த விஷயமும் தெரியாட்டியும் பரவாயில்ல போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குணத்தில் அந்த இன்டர்வியூவில் கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தாங்க 2 பேரா. என்னங்க இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன குறைகள் இருக்குது, என்ன நிறைகள் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் 8 திக்கும் ரீச் ஆகும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எல்லாத்துக்கும் போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்கு நான் இந்த சேனல் ஆரம்பித்து பல வீடியோக்கள் போட்டு கொண்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் அவங்களாலையும் பார்க்க இயலும். நாளைக்கு வேறு இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். தேங்க்யூ.